அனைவருக்கும் வணக்கம். இன்றும் கூட முதலாளியான சூரியகாந்த் என்னை அவருடைய அறைக்கு அழைத்திருந்தார். என்னுடைய அழகிலும் ஆளுமையிலும் அவர் மயங்கிவிட்டதை நான் அறிவேன். அவர் ஒரு மிகப்பெரிய ஜமீன்தாரின் மகன், ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரும் கூட. அவர் எவ்வளவு செல்வம் படைத்தவராக பணக்காரராக இருந்தாரோ அதே அளவு ஆணவமும் கர்வமும் அவருக்குள் நிரம்பி இருந்தது. எந்த அழகிய பெண்ணையும் அவர் ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார். ஆனால் என் மீது அவர் காதல் கொண்டார். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள்தான். ஆனால் என் உடை அலங்காரம் ஆடம்பரமாக இருந்தது. எனது ஏழ்மையை என் மீது ஆதிக்கம் செலுத்த நான் ஒருபோதும் அனுமதித்தது இல்லை. கடந்த 6 மாதங்களாக நான் இந்த பணிமனையில் வேலை செய்து வருகிறேன். அதற்கு முன்னரும் நான் ஒரு நல்ல நிறுவனத்தில் பணிபுரிந்தும் இருக்கிறேன். அதுதான் காரணம். எனது நல்ல கல்வி பதிவுகளுடன் அனுபவமும் எனக்கு கூடுதலாக இருந்தது. அதனால் சூரியகாந்த் நேர்காணலின் போது எனது ஆவணங்களை பார்த்தபோது ஒரு விமர்சன பார்வையை என்னை தலை முதல் கால் வரையும் வீசினார். நான் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்ட பெண். சூரியகாந்தின் ஒவ்வொரு கேள்விக்கும் மிகுந்த நம்பிக்கையுடனும் பதிலளித்தேன். முடிவில் அவர் சிரித்துக்கொண்டே என்னை பார்த்தார். எனது கோப்பையை மூடிவிட்டு நாளை முதல் நீங்கள் பணிக்கு வரலாம் என்றும் சொன்னார். இதை கேட்டு நான் திகைத்து போனேன். அவர் மிக விரைவாகவே முடிவை அறிவித்து விட்டார். நேர்காணல் எடுத்து சில நாட்களுக்கு பிறகுதான் பணி கிடைத்ததா இல்லையா என்று அழைப்பு வரும் என நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவரோ உடனடியாக முடிவை அறிவித்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திகைப்புடனும் அவரை நான் உற்று பார்த்தேன். நான் இப்படி பார்ப்பதை பார்த்து அவரோ சிரிக்க ஆரம்பித்தார். என்னை பார்ப்பதை நிறுத்துங்கள், எனக்கு விரைவிலேயே திஷ்டிப்பட்டுவிடும் என்றார். அவரது இத்தகைய கேலி பேச்சால் நானும் சற்று குழப்பமடைந்தேன். மேஜையிலிருந்த எனது ஃபைலை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நானும் வெளியேறினேன். எனக்கு 26 வயது, அவருக்கு 30 வயது. நான் அலுவலகத்தில் சேர்ந்த பிறகுதான் சூரியகாந்த் ஒரு திமிர் பிடித்த ஆணவமிக்க மனிதர் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். அவர் தன் ஊழியர்களுடன் நேரக்கூட பேச மாட்டார். அவரது விருப்பத்திற்கு மாறாக ஏதேனும் ஒரு சிறிய விஷயம் நடந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு வேலை நடந்தாலோ அவர் ஆண் உட்பட பெண்களையும் எல்லோர் முன்னிலையிலும் அசிங்கப்படுத்தி விடுவார். அவரது கண்டிப்பான போக்கை பார்த்து நான் முதலில் மிகவும் பயந்தேன். ஆனால் நான் ஏற்கனவே 3 ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்திருந்ததால் எனக்கு எனது வேலையில் நல்ல அனுபவம் இருந்தது. 1 மாதத்தில் எனது உழைப்பின் தரத்தை நான் நிரூபித்தேன். அவரது வர்த்தகத்தின் ஏற்ற இறக்கங்களையும் நான் ஓரளவிற்கு புரிந்தும் கொண்டேன். சூரியகாந்த் எப்படி விரும்பினாரோ அப்படியே வேலையும் நான் செய்தேன். நான் மிக அழகான பெண் அல்ல. எனது நிறம் லேசான மாநிறம்தான். ஆனால் எனது உடை அலங்காரம் ஒரு நவீன பெண்ணை போல இருந்தது. நான் இறுக்கமான ஆடைகளை அணிவேன். கூந்தலை லேசர் வெட்டிங் செய்து எப்போதுமே திறந்து விடுவேன். ஒப்பனையையும் மிகவும் நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் நான் செய்தேன். எனக்கு மிகுந்த தன்னம்பிக்கை இருந்தது. ஆண்களிடம் பேசுவதில் எனக்கு ஒருபோதும் கூச்சமோ வெக்கமோ அல்லது தடுமாற்றமோ ஏற்பட்டதும் இல்லை. நான் சூரியகாந்துடன் பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தன்னம்பிக்கையை பார்த்து என்னால் கவரப்படாமல் இருக்க முடியவில்லை. சரியாக 1 மாதம் கழித்து அவர் என்னை தன் அலுவலக அறைக்கு அழைத்தார். நான் அவரது அறைக்குள் நுழைந்தபோது அவர் முகத்தில் ஒரு வசீகரமான புன்னகை இருந்தது. அவர் என்னை உள்ளே அழைத்தார். மிஸ் நந்திதா, உங்களுடைய வேலையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இதுவரை புகார் அளிக்க வாய்ப்பு அளிக்காத முதல் பெண்ணே நீங்க தான். உங்களை பற்றி எவ்வளவு பாராட்டினாலும் அது தகும் என்று கூறினார். நானும் சிரித்துக்கொண்டே எனது பாராட்டை ஏற்றுக்கொண்டேன். லேயர் வெட்டிங் செய்த எனது தலைமுடியை ஒரு உதறலுடன் கையால் பின்னால் தள்ளினேன். மிக்க நன்றி என்று நான் சொன்னேன். மெல்ல மெல்ல அவர் என்னுடன் வியாபாரம் தவிர மற்ற பல விஷயங்களை பற்றியும் பேச ஆரம்பித்தார். சில சமயம் கூட்டங்களுக்கு பிறகு என்னை கடற்கரைக்கு அழைத்தும் செல்வார். கடற்கரையில் வெறுங்காலுடன் அவருடன் நான் நிறைய விஷயங்களை பேசத் தொடங்கினேன். நான் அவரை எவ்வளவு திமிர் பிடித்தவர், கர்வம் உள்ளவர் என்று நினைத்தேனோ அவர் அப்படி இல்லை. அவர் மிகவும் வித்தியாசமானவர். எப்போது நான் அவர் மீது காதல் கொண்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. நான் காதல் உணர்வுகளையோ சாகசங்களையோ விரும்பும் பெண் அல்ல. நான் ஒரு இலக்குகளை விரும்பும் பெண். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள்தான். என்றாலும் கூட நான் வேலை செய்து சம்பாதித்த பணத்தில் ஒரு நல்ல பகுதியில் வாடகைக்கு ஃப்ளாட்டும் எடுத்திருந்தேன்.
எனது தம்பி தங்கைகளை ஆங்கில பள்ளியிலும் சேர்த்திருந்தேன். எனது பழக்க வழக்கங்கள் ஒரு நவீன குடும்பத்தைப் போல இருந்தன. ஆனால் என் தந்தையோ எளிமையானவர். அவர் இதய நோயாளியும் கூட. அதனால்தான் நான் முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை தேடினேன். இல்லையென்றால் எங்கள் குடும்பத்தில் பெண்கள் கல்வி முடித்த உடனேயே திருமணம் செய்து வைக்கப்படுவார்கள். வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்த முதல் பெண் நான் தான் எங்கள் குடும்பத்திலேயே. நான் எனது சூழ்நிலைகளை மாற்ற விரும்பினேன். இன்று நான் இருக்கும் நிலைமைக்கு குடும்பத்து இளைஞர்கள் ஏங்கினார்கள். ஆனால் நான் எப்போதுமே திருமண உறவுகளை மறுத்து விடுவேன். நான் எனது வேலையில் மாதம் 1,00,000 மேல் சம்பாதிப்பதால் நான் திருமணம் செய்து கொள்பவரின் சம்பளமும் 2,50,000 குறையாமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஏனென்றால் நான் பழகிக்கொண்ட இந்த ஆடம்பர வாழ்க்கையை ஒரு சிறிய வேலை செய்யும் நபருடன் என்னால் சமரசம் செய்து கொள்ள முடியாது. சூரியகாந்துடன் உறவை மேம்படுத்துவதற்கு பின்னணியில் எங்கோ ஒரு உள்நோக்கமும் இருந்தது. அவர் என் மீது காதல் கொண்டால் அவருடன் எனது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர் சாதாரண ஜமீன்தார் போல இல்லை. அவர் பெண்களை அடிமைப்படுத்துபவரும் அல்ல. அவர் பெரும்பாலும் நகரத்தில்தான் தன்னுடைய நேரத்தையே செலவழிப்பார். அதனால் அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள பேசினால் நான் முதலில் அவரது உறவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதனால் எனக்கு நானே எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை. சூரியகாந்துக்கும் எந்த கட்டுப்பாட்டையும் நான் விதிக்கவில்லை. அவர் பெரும்பாலும் பேசி கொண்டிருக்கும் போது எனது கையை பிடித்தும் கொள்வார். என்னை அவருக்கு நெருக்கமாக இழுத்தும் கொள்வார். அவரை முறைப்பதற்கு பதிலாக நானும் சிரிப்பேன். இதுதான் அவரது துணிச்சலை அதிகப்படுத்தியது. ஒரு நாள் நான் விரும்பாதது நடந்தது. அவர் என் மீது காதல் கொண்டு என்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டு என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வார் என்று நானும் விரும்பினேன். நடுத்தர வர்க்க பெண்கள் நினைப்பது போலவே. ஆனால் அவரது நோக்கமோ வேறொன்று எனக்கு தெரியாது. அவர் ஒரு சந்திப்புக்கு சாக்குப்போக்கு சொல்லி என்னை பண்ணை வீட்டிற்கு அழைத்து சென்றார். இரவு திரும்ப வந்து விடுவோம் என்று நான் நினைத்தேன். ஆனால் மாலை இருள் சூழ்ந்து எந்த கூட்டமும் நடக்காத போது நான் அவரிடம், நீங்கள் இன்னும் மீட்டிங் உறுப்பினர்களை அழைக்கவில்லையா? இருட்டி கொண்டு வருகிறதே, நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இங்கிருந்து நகரத்திற்கு செல்ல 2 மணி நேரம் ஆகும் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று நான் கேட்டேன். அவரோ என்னை பார்த்து சிரித்தார். இங்கே எந்த கூட்டமும் இல்லை என்று சொன்னார். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்ன அர்த்தம்? அப்புறம் ஏன் என்னை இங்கு கூட்டி வந்தீர்கள் என்று நான் கேட்டேன். அவரோ, உன்னுடன் இல்லாமல் இனி என் நேரம் போகவில்லை என்றார். அவரது பதிலை கேட்டு நானும் புன்னகைத்தேன். அப்படியானால் என் தந்தையிடம் சென்று என்னை திருமணம் செய்து கொள்ள கேளுங்கள் என்று நான் சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு அவரும் சிரிக்கத் தொடங்கினார். நான் ஒரு ஜமீன்தார், நீயோ ஒரு நடுத்தர வர்க்க பெண். எங்களுக்கும் உனக்கும் எந்த பொருத்தமும் இல்லை. அவர் சொன்னதை கேட்டதுமே என் மனம் உடைந்து போனது. இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர் அவர் இல்லை என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் ஒரே வாக்கியத்தில் அவர் என் நிலையை, என் தகுதியை எனக்கு நினைவூட்டிவிட்டார். சரி, நீங்கள் இதை இப்போதே சொன்னது நல்லது. நான் ஒரு ஜமீன்தாரின் மனைவியாக ஆக முடியாது என்று நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு என் கைப்பையை எடுத்துக்கொண்டு பண்ணை வீட்டில் உள்ள அந்த குடியிலிருந்து நான் வெளியேற தொடங்கினேன். அது 3 அறைகள் கொண்ட ஒரு தற்காலிக வீடு. நான் வரவேற்பையை விட்டு வெளியே வருவதற்கு முன்பே அவர் என் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்தார். நான் இந்த திடீர் தாக்குதலுக்கு தயாராக இல்லை. அதனால் அவரது பக்கத்தில் நிலை தடுமாறி நான் விழுந்தேன். எப்படி உன்னை மட்டும் போக விடுவேன்? நான் ஜமீன்தார் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அல்லவா? உன்னை போன்ற பெண்கள்தான் எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார்கள் என்றார். இதை கேட்டதுமே கோபத்தில் என் காது நுனி வரை சிவந்தது. அவர் என்னை என்னவென்று நினைத்தார்? நான் அதிர்ச்சியிலிருந்து விடுபட சட்டென அவரிடமிருந்து விடுவித்து கொண்டு நான் எழுந்தேன். நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் பயந்த சுபாவம் கொண்ட பெண் இல்லை. என்னை ஒரு விரல் கூட தொட முயற்சிக்க வேண்டாம். உங்கள் தொண்டையில் மாட்டிக்கொள்ளும் முள்ளாக நான் மாறுவேன். புரிந்ததா என்று நான் சொன்னேன். நான் இப்படி சொன்னதுதான் தாமதம். அவரும் கோபத்துடன் எழுந்தார். என் கையை பிடித்து, அடேயப்பா, சூரியகாந்தை மிரட்டுகிறாயா? சரி, இன்று இரவு நீ என்னுடன் இங்கே தங்குவாய். எனது இரவை நீ வண்ணமயமாக மாற்றுவாய். அதன் பிறகு நீ என் தொண்டையில் எப்படி முள்ளாக மாறுகிறாய் என்று நானும் பார்க்கிறேன் என்று கூறினார். நான் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவள்தான். ஆனால் அந்த பண்ணை வீட்டில் நான் முற்றிலும் தனியாக இருந்தேன். அங்கே அவருடைய காவலாளிகளும் இருந்தனர். அவருடைய காவலர்களும் இருந்தனர். அவரது ஆதிக்கம்தான் அங்கே இருந்தது. அவரிடமிருந்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்றேன்.
ஆனால் அவரோ வலுக்கட்டாயமாக என்னை ஒரு அறைக்குள் இழுத்துச் சென்றார். இரவு முழுவதும் அவர் என்னிடம் இரக்கமற்ற முறையில் நடந்தும் கொண்டார். என்னை சீரழித்த பிறகு அவர் என்னை பார்த்து சத்தமாக சிரித்தார். பார், உன்னுடன் நான் இரவை வண்ணமயமாக மாற்றிவிட்டேன். இப்போது நீ என்னுடன் என்ன செய்ய முடியும் என்று நான் பார்க்கிறேன். நான் பலவீனமான பெண்களைப் போல அளவில்லை. அவரிடம் கருணைக்காகவும் கெஞ்சவில்லை. நான் அந்த பண்ணை வீட்டிலிருந்து தனியாக வெளியே வந்தேன். நான் வீட்டிற்கு திரும்பிய போது என் தந்தை மிகவும் கவலையுடன் இருந்தார். என் தாய் என்னிடம் இரவு முழுவதும் எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார். நானோ அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை. நான் ஊடகங்கள் முன் சென்று அந்த மனிதனை பற்றி நடந்த உண்மைகள் அனைத்தையுமே சொன்னேன். என் முகத்தில் ஏற்பட்டிருந்த காயங்களையும் காட்டினேன். முதலில் இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது. ஆனால் சூரியகாந்தின் பணத்திற்கு முன்னால் இந்த செய்திக்கு புதிய வண்ணம் பூசப்பட்டது. நான் வேறொருடன் உறவு வைத்து கொண்டு அவதூறு செய்தியை மறைக்க சூரியகாந்த் மீது பழி சுமத்துவதாக கூறினார்கள். நான் எல்லோரிடமும் மோசமானவளாக இருந்தேன். மன உளைச்சலுக்கு ஆளானேன். வேலையை விட்டுவிட்டேன். வீட்டிலேயே முடங்கி கிடந்தேன். மக்களை எதிர்கொள்வது எனக்கு மிக கடினமாக வேலையாக இருந்தது. எனது எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. மக்களின் கேலியான, சந்தேகமான, இகழ்ச்சியான பார்வைகளை என்னால் தாங்க முடியவில்லை. பல ஆண்டுகளாக நான் சம்பாதித்த மரியாதையை அந்த மனிதன் கேவலமான ஒன்றாக்கி கொடுத்தார். அந்த மனிதன் மீது எனக்கு அவ்வளவு வெறுப்பு இருந்தது. எனக்கு ஒரு கொலைக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்றால் நான் சூரியகாந்தை கொன்றிருப்பேன். எனது அவமானத்தின் அதிர்ச்சியை என் தந்தையாலேயே தாங்க முடியவில்லை. அவருக்கு ஒரு பெரிய மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பே அவர் இறந்தும் விட்டார். நான் என் தந்தையை மருத்துவமனைக்கு நானே அழைத்துச் சென்றேன். என் தந்தையின் இறப்புச் செய்தியை கேட்டவுடன் அங்கேயே மயங்கியும் விழுந்தேன். ஆனால் நான் சுயநினைவுக்கு திரும்பிய போது இன்னொரு அதிர்ச்சியான செய்தியும் எனக்காக காத்திருந்தது. நான் கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்களிடம் சொன்னார்கள். இந்த செய்தி எனக்கு வேதனையை கொடுத்தது. என் தந்தையின் இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு நான் மீண்டும் அதே மருத்துவமனைக்கு சென்றேன். நான் வேலை செய்ய வேண்டியிருந்தது. என் குடும்பத்தை காப்பாற்ற நான் யோசிக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் அனைத்து சேமிப்பும் செலவாகிவிட்டது. எனவே இந்த சிரமமான குழந்தை என்கிற விபத்தை ஒரு பாவம் மற்றும் நான் மிகவும் வெறுக்கும் ஒரு மனிதனின் அடையாளமாக இருந்த இந்த கருவை நான் வளர்க்க முடியாது. நான் மருத்துவமனைக்கு சென்று பெண் மருத்துவரிடம் நீங்கள் எப்படியாவது எனக்கு கருகலைப்பு செய்துவிட வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆனால் அவர் என்னிடமோ நீங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள். இப்போதைக்கு கருகலைப்பு செய்ய உங்களுக்கு உடல் திறன் இல்லை. உன் உயிருக்கும் ஆபத்து வரலாம் என்றார். அதனால் அவர் எனக்கு சில சத்து மாத்திரைகளையும் எழுதி கொடுத்தார். 20 நாட்கள் இந்த மாத்திரைகளை சாப்பிடுங்கள். அதன் பிறகு வாருங்கள், நான் கருகலைப்பு செய்ய முடியும் என்று சொன்னார். நான் பெண் மருத்துவரின் அறையில் இருந்து வெளியே வரவில்லை. என் பின்னால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நின்றிருந்தனர். ஒருவேளை அவர்கள் மருத்துவரிடம் பரிசோதனைக்கு வந்திருக்கலாம். அந்த பெண்ணின் தோற்றம் சற்று கோணலாக இருந்தது. அவர் கிராமப்புற உடைகளை அணிந்திருந்தார். நிறைய நகைகளையும் அணிந்திருந்தார். அவருக்கு சுமார் 35 முதல் 36 வயது இருக்கும். அதனால் அவருடன் நின்றிருந்த மனிதரை பார்த்ததுமே எனக்கு கண்களில் நீர் சுழன்றது. அது சூரியகாந்த். அவரை பார்த்ததுமே என் கண்களில் வெறுப்பு நிறைந்தது. ஆனால் அவர் என்னை கோபத்துடன் பார்த்தார். நான் அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தேன். ஆனால் மறுநாள் எங்கள் வீட்டில் என்ன கஷ்டம் வரப்போகிறது என்று நான் யோசிக்க கூட இல்லை. மறுநாள் சூரியகாந்த் என் வீட்டிற்கு வந்தார். அவரது காவலாளிகளும் உடன் வந்தனர். அவர்கள் எங்கள் வீட்டிற்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்தனர். என் தாயும் என் தம்பி தங்கைகளும் இதை பார்த்து மிகவும் பயந்து விட்டனர். நான் அவரிடம், இப்போது உனக்கு இங்கே என்ன வேண்டும்? நீ விரும்பியது எல்லாமே முடிந்தது. என்னை சீரழிக்க நினைத்தாய், அதை செய்துவிட்டாய். என்னை அவமானப்படுத்த நினைத்தாய், அதையும் செய்துவிட்டாய். இப்போது என் வீட்டை விட்டு வெளியே போ. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு இஷ்டமில்லை என்றும் நானும் கத்தினேன். அவரும் மிகவும் கோபத்துடன் என் முன் வந்து நின்றார். எனது மிக மதிப்புமிக்க ஒரு பொருள் உன்னிடம் இருக்கிறது. அதை நான் உன்னிடமிருந்து திரும்ப எடுத்துக்கொண்டால் நான் போய்விடுவேன் என்று சொன்னார். என்னிடம் உனது பொருள் எதுவும் இல்லை என்று நான் சொன்னேன். அவரோ தன் கையை என் வயிற்றில் மேல் வைத்தார். யாரோ என் உடலின் மீது நெருப்பு வைத்தது போல் நான் உணர்ந்தேன். நான் உடனடியாக பின்வாங்கினேன். அவரோ, இது என்னுடைய வாரிசு, உன்னிடம் உள்ளது என்று சொன்னார். இதை கேட்டதுமே என் தலை சுற்றியது. பிறகு என் அருகில் வந்து, என் குழந்தையை கொல்ல நீ முயற்சி செய்தால் உனக்கு என்ன நடக்கும் என்று தெரியும். ஒருவேளை அவர் மருத்துவ அறையில் நான் பேசியதை கேட்டிருக்கலாம் என்று நினைத்தார். நான், யாருடைய குழந்தை? அது உன்னுடைய குழந்தை இல்லை, வேறு ஒருவரின் தகாத உறவு.
அது என்று தானே நீ ஊடகங்கள் முன் சொன்னாய். இப்போது ஏன் இந்த குழந்தைக்கு உரிமை கொண்டாட வந்திருக்கிறாய் என்று நான் கேட்டேன். அவரோ, எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிவிட்டன. என் குடும்ப மனைவி என்னால் குழந்தை பெற்றுத்தர இயலவில்லை. நான் நிறைய சிகிச்சைகள் எடுத்தும் பார்த்தேன். ஆனால் எந்த பயனும் இல்லை. எனக்கு ஒரு வாரிசு வேண்டும். அது உன்னிடமிருந்து எனக்கு கிடைக்கும். அதனால் என் குழந்தை உன் உடலில் இருக்கும் வரை உன்னை என்னுடன் வைத்திருக்க வேண்டியது என் கட்டாயம் என்றும் கூறினார். இப்படி கூறிவிட்டு என் அருகில் வந்து, நீ சம்மதத்துடன் என்னுடன் வர விரும்புகிறாயா அல்லது இங்கிருந்து வலுக்கட்டாயமாக தூக்கிச் செல்லட்டுமா என்றும் கேட்டார். இதை கேட்டதுமே எனக்கு உள்ளுக்குள் பயம் ஏற்பட்டது. என் தாய் அழத் தொடங்கிவிட்டார். அவர் முன் கைகூப்பி கடவுளுக்காகவாவது என் மகளை விடுங்கள் என்றும் கெஞ்சினார். அவரோ, என்னால் விட முடியாது. நந்திதா என் குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள். அவளிடம் என் வாரிசு இருக்கிறது. நான் இவளை சும்மா விட்டுவிட்டால் என் குழந்தையை கொன்று விடுவாள் என்றார். நான், ஆமாம், நான் கொல்வேன். உன்னையும் உன் அநாகரிகமான குழந்தையும் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொன்னேன். நான் இப்படி சொன்னதுதான் தாமதம். அவர் என் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். என் குழந்தையை பற்றி எதுவும் பேசாதே. என் குழந்தைக்காக உன்னை சட்டப்பூர்வ மனைவியாக கூட ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்றும் சொன்னார். பிறகு நான் திருமண பதிவு செய்பவரை கூட என்னுடன் அழைத்து வந்திருக்கிறேன் என்றும் சொன்னார். பிறகு தன் காவலாளியிடம், கீழே போ, வண்டியில் உட்கார்ந்திருக்கும் மௌலானாவை மேலே அழைத்து வா. இவளுடன் நான் இப்போதே திருமணம் செய்ய வந்தவர் மேலே வந்ததும் திருமணம் சடங்குகள் தொடங்கின. ஆனால் நான் திருமணம் செய்ய மறுத்தேன். கோபத்தில் சூரியகாந்த் என்னை கொன்றே விடுவார் போல இருந்தது. அவர் என் தாயிடம், உங்கள் மகள் சம்மதத்துடன் என்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் நான் இவளை இங்கிருந்து வலுக்கட்டாயமாக தூக்கிச் செல்வேன். உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி விடுவேன். இவளுக்கு புரிய வையுங்கள். இவள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் என்னை திருமணம் செய்தால் உங்களுடைய குடும்ப பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது என்று சொன்னார். என் தாயாரோ என்னிடம் கெஞ்ச ஆரம்பித்தார். எப்படியும் அவன் உன்னை தன்னுடன் அழைத்து சென்று விடுவான். குறைந்தபட்சம் ஒரு சட்டப்பூர்வமான உருடனாவது அவனுடன் செல்வதுதான் நல்லது என்றும் கூறினார். நம்மில் நடுத்தர வர்க்கத்து பெண்கள் நிர்பந்தத்தினாலும் உதவியற்ற நிலையிலும் தங்களுடைய பெற்றோரின் கைகூப்பிய நிலையை காணும்போது தாங்கள் செய்ய விரும்பாத அனைத்தையுமே அமைதியாகவே செய்து விடுகின்றோம். எனக்கும் சூரியகாந்திற்கும் நடந்த திருமணம் எனது மிகப்பெரிய கட்டாயத்தின் பேரில் தான் நடந்தது. திருமணத்துக்கு பிறகு அவர் என்னை தன்னுடைய கிராமத்தில் உள்ள மாளிகைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவரது முதல் மனைவியும் இருந்தார். அவர் என்னை பார்த்து வெறுப்புடன் பார்த்தார். அவரது வீட்டில் நான் ஒரு தேவையற்ற பொருளாகவே இருந்தேன். ஒரு தேவையற்ற நபரும் கூட. முக்கியத்துவம் எல்லாம் என் வயிற்றில் வளரும் சூரியகாந்துடைய வாரிசுக்கு மட்டுமே இருந்தது. என் மாமியார் எனக்கு அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு விசாலமான அறையை கொடுத்தார். எனக்கு சேவை செய்ய 2 வேலைக்கார பெண்களும் இருந்தனர். ஆனால் அறையை விட்டு வெளியே செல்ல எனக்கு அனுமதி இல்லை. நான் ஒருபோதும் இது போன்ற சூழலில் வாழ்ந்து பழக்கப்பட்டதும் இல்லை. என் வாழ்நாள் முழுவதும் சுதந்திரமாக வாழ்ந்தேன். ஆனால் அந்த 2 வேலைக்கார பெண்களும் என் ஒவ்வொரு நொடி செய்தியையும் சூரியகாந்திற்கும் அவரது தாயாருக்கும் அனுப்பி கொண்டே இருந்தார்கள். நான் சிறைப்பட்டு கிடைப்பதற்கு காரணமான அந்த குழந்தையை என் உடலிலிருந்து பிரித்துவிட வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது. நான் இங்கிருந்து ஓடிவிடவும் விரும்பினேன். மாளிகை தங்கத்தால் கட்டப்பட்டு இருந்தாலும் அதற்குள் நான் அடைத்து வைக்கப்பட்டால் அது கூண்டிற்கு சமமானதுதான். எனக்கு இங்கே மூச்சு முட்டியது. எனக்கு சிறந்த உணவுகளும் கொடுக்கப்பட்டன. கட்டாயமாக சாப்பிடவும் வைக்கப்பட்டன. ஒரு முறை நான் உணவு சாப்பிட மறுத்துவிட்டேன். வேலைக்கார பெண் எனக்கு உணவை கொண்டு வந்தபோது அவளது கையில் இருந்த தட்டை பிடுங்கி தரையில் பலமாக எறிந்தேன். எல்லா உணவும் கீழே கொட்டியது. கண்ணாடி குவளைகள் உடைந்தன. சத்தம் கேட்டு என் மாமியார் அறைக்கு வந்தார். இது என்ன அநாகரிகம் என்றும் கேட்டார். நானோ, எனக்கு சாப்பிட விருப்பமில்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இங்கேயும் இருக்க விரும்பவில்லை, தயவுசெய்து என்னை விட்டுவிடுங்கள், என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு மூச்சு முட்டுகிறது என்றேன். அவரோ, நீ சூரியகாந்தின் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை இங்கிருந்து நீ செல்வது சாத்தியமில்லை. கவலைப்பட வேண்டாம். உன்னை போன்ற நரகத்து அலைந்து திரியும் பெண்ணை நாங்கள் எங்கள் குடும்பத்தின் கௌரவமாக ஒருபோதும் நினைக்கவும் மாட்டோம். நீ குழந்தையை பெற்றெடுத்ததுமே உன்னை விடுவிப்போம் என்றும் சொன்னார். நான் இங்கேயும் இருக்க விரும்பவில்லை. இந்த பிள்ளையின் மீதும் எனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை. ஏனென்றால் இது ஒரு பாவத்தின் விளைவு. ஆனால் எனக்கு அங்கே உண்மையிலேயே மூச்சு திணறியது.
எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று நான் சொன்னேன். என் மாமியார் என்னை கண்டித்தார். உன்னால் எங்கள் குழந்தைக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் சூரியகாந்த் உன்னை என்ன செய்வான் என்று உனக்கே தெரியாது என்று சொன்னார். ஆனால் நானோ அவர் சொல்வதை கேட்கவில்லை. சூரியகாந்த் நகரத்தில் இருந்ததால் கிராமத்திற்கு எப்போதாவது தான் வருவார். ஆனால் இந்த செய்தி அவருக்கு கிடைத்தபோது அவர் அன்றிரவே நகரத்தில் இருந்து கிராமத்திற்கு பயணமானார். 6 மணி நேர பயணம் செய்து அவர் கிராமத்தை அடைந்தபோது அவர் மிகவும் கோபத்தில் இருந்தார். இரவு 2 மணிக்கு என் அறை கதவு திறந்தது. நான் அப்போது தூக்கத்தில் இருந்தேன். கதவு பலமாக சாத்தப்பட்டது. உடனடியாக அறையின் அனைத்து விளக்குகளும் எரிந்தன. கண்களை திறந்து பார்த்தபோது சூரியகாந்த் கோபத்துடன் என் அருகில் வந்தார். எழுந்து உட்கார், என்ன நாடகம் இது என்றார். நானும் எழுந்து உட்கார்ந்தேன். இன்று இந்த பெரிய மனிதனிடம் நான் சரணடைய போவதில்லை என்று தீர்மானித்தேன். நான் எழுந்து உட்கார்ந்தவுடன் அவர் என் படுக்கையில் எனக்கு எதிரே அமர்ந்தார். காலை முதல் நீ எதுவும் சாப்பிடவில்லை. என்ன கோமாளித்தனம் இது? ஏன் சாப்பிட மறுக்கிறாய் என்று கோபமாக கத்தினார். நானோ இந்த சிறையில் நான் இருக்க விரும்பவில்லை என்றேன். நான் இப்படி சொன்னதுதான் தாமதம். அவர் என் கையை பிடித்து பலமாக அழுத்தி திருக்கினார். அவரது பிடியின் வலி தாங்காமல் நான் திணறினேன். நீ மனிதனா இல்லை மிருகமா? என் கையை விடு என்று சொன்னேன். அவரோ என் பேச்சை மீறி நீ ஏதாவது செய்தால் மனிதனிலிருந்து மிருகமாக மாற எனக்கு அதிக நேரம் ஆகாது என்பதை நீ அறிவாய். உன்னால் என் குழந்தைக்கு சிறிய தீங்கு நேர்ந்தாலும் உன் கதியை நான் மாற்றிவிடுவேன் என்றார். நீ உன் குழந்தையை கொன்று போடு. இதனால்தான் நான் இந்த வேதனையில் சிக்கி இருக்கின்றேன் என்றேன். நான் இப்படி சொன்னதுதான் தாமதம். அவர் என் முகத்தில் ஒரு பலமான அறையை விட்டார். என் மனம் குழம்பி போனது. இன்று இந்த வார்த்தையை சொன்னாய். தவறுதலாக இனி ஒருமுறை இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வந்தால் நான் உன் கழுத்தை நெரித்து கொன்றுவிடுவேன் என்றார். அவரது 2 கைகளுமே என் கழுத்தை நோக்கி நீண்டன. ஆனால் திடீரென்று அவர் தன் கைகளை நிறுத்திவிட்டார். அப்போது அவர் கடுமையான கோபத்தில் இருந்தார். என் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. நானோ ஏன் நிறுத்திவிட்டாய்? கையை முன்னேற்று, என் கழுத்தை நிறுத்தி கொன்றுவிடு என்று நான் கூறினேன். நான் அவர் கைகள் 2யுமே பிடித்து என் கழுத்தில் வைத்து அவரது கைகளாலேயே என் கழுத்தை அழுத்தினேன். அவரோ என் கைகளை பின்னுக்கு தள்ள முயன்றார். நான் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடித்தவள் போல் இருந்தேன். நான் என்னை கொன்று விடுவேன், நீ என் மீது கை வைத்தாய். நான் என்னை கொன்று விடுவேன், என்னுடன் உன் வாரிசும் இறந்து விடுவான் என்று நான் சொன்னேன். நான் இப்படி சொன்னதுதான் தாமதம். அவரது முகம் வெளிரி போனது. நான் படுக்கையிலிருந்து எழுந்தேன். எதிரே அலங்கார மேஜையில் கிடந்த வாசனை திரவிய பூட்டியை எடுத்து சுவரில் அடித்தேன். பாட்டில் பாதியாக உடைந்தது. மீதி பாட்டிலின் கண்ணாடி துண்டுகள் என் கையில் இருந்தன. நான் அந்த கண்ணாடியை எடுத்து என் வயிற்றின் பக்கத்தில் நீட்டினேன். நான் இந்த அளவு கோபத்தில் இருந்தேன். என் வயிற்றில் அந்த கண்ணாடியை குத்தி என்னை கொன்று என் வாழ்க்கையை நான் சிரமமாக்கி அந்த குழந்தையையும் கொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இதை கண்டதுமே அவர் உடனடியாக என் அருகில் வர ஆரம்பித்தார். நான் அவர் குழந்தையை கொல்லப்போவது போல இல்லை, அவரையே கொல்லப்போவது போல் இருந்தது அவரது நிலைமை. அவரோ பார், இப்படி எதுவும் செய்யாதே என்றார். அப்போது அவர் மிகவும் பயந்திருந்தார். நான் அவரிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருந்தேனோ அவ்வளவு தூரம் அவர் என் பக்கம் வந்தால் நான் கோபத்தில் அந்த கண்ணாடியை என் வயிற்றில் குத்தி கொண்டிருக்கலாம். நானோ நீ 1 அடி கூட எடுத்து வைத்தால் என்னுடன் உன் குழந்தையும் இறந்து விடுவான் என்றேன். அவரது கால்கள் உடனடியாக நின்று விட்டன. அவரோ நீ என்ன விரும்பினாலும் நான் செய்கிறேன், ஆனால் தயவுசெய்து இந்த கண்ணாடியை தூரப்போடு என்று சொன்னார். முதல் முறையாக நான் அவர் முகத்தில் பயத்தை கண்டேன். அவரது கண்களில் கண்ணீரையும் கண்டேன். ஒரு குழந்தையானது மனிதர்களை எப்படி நிர்பந்திக்கிறது என்பதையும் நான் சூரியகாந்தின் கண்களில் கண்டேன். நான் இங்கே இருக்க விரும்பவில்லை, நான் நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்றேன். அவரோ சரி, நீ உன்னை கவனித்து கொள்வாய் என்று நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்தால் நான் உன்னை நகரத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். என் குழந்தைக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டாய் என்றார். நானோ அவரிடம் வாக்குறுதி கொடுத்தேன். அவர் என்னை நகரத்திற்கு அழைத்து வந்தார். நான் அவரது பெரிய நகர பங்களாவில் வசிக்க தொடங்கினேன். என் மீது எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை. காலம் செல்ல செல்ல சூரியகாந்த் என்னை மிகவும் கவனித்தும் கொண்டார். நான் ஒழுங்காக சாப்பிட்டேனா இல்லையா என்று தினமும் கேட்பார். ஆனால் இவை அனைத்துமே குழந்தை பிறக்கும் வரைதான் என்று நானும் அறிந்திருந்தேன். எப்படி இருந்தாலும் நானும் அவனுடன் நிரந்தரமாக வாழ விரும்பவும் இல்லை. காலம் கடந்து சென்றது. 9 மாதங்கள் கடந்து விட்டன. எனக்கு பிரசவ வலி தொடங்கிய போது
நான் கட்டுப்பாடின்றி அழுது கொண்டிருந்தேன். அப்போது சூரியகாந்த் என்னை தன் கைகளில் தூக்கி கொண்டு வெளியே வந்தார். ஓட்டுநரிடம் உடனே காரை ஸ்டார்ட் செய் என்றார். அவர் என்னுடன் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தார். மருத்துவமனையில் நான் அவரது கையை பிடித்து கொண்டேன். நான் மிகவும் அழுதேன். எனக்கு பயமாக இருக்கிறது சூரியகாந்த், நான் இறந்துவிட மாட்டேனா என்றேன். வலியால் நான் மயங்கினேன். என்னால் இந்த வலியை தாங்க முடியாது என்று நினைத்தேன். அவர் என் தலையை தடவி உனக்கு எதுவும் ஆகாது என்று சொன்னார். ஆனால் என் நிலை மோசமடைந்தது. என் மருத்துவரோ இவளின் நிலை மிகவும் மோசமாகிவிட்டது, நாம் இந்த தாயை காப்பாற்றலாம் அல்லது குழந்தையை காப்பாற்றலாம், இருவரில் ஒருவரை தான் காப்பாற்ற முடியும் என்றார். இதை கேட்டதுமே எனக்கு என் இறுதி நேரம் வந்துவிட்டது என்று தோன்றியது. ஏனென்றால் சூரியகாந்த் தனது வாரிசின் மீது அன்பு கொண்டிருந்தார். தன் வாரிசுக்காக அவர் எதையுமே செய்வார். அவர் எனக்காக நிக்கா செய்தவர் என்றால் தன் குழந்தைக்காக என்னை தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார். நான் சிறிது நேரத்திலேயே நானும் மயங்கிவிட்டேன். ஆனால் எனக்கு மீண்டும் உணர்வு வந்தபோது நான் ஏதோ ஒரு அதிசயம் போல பிழைத்து விட்டேன் என்று நான் நினைத்தேன். நான் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை அரங்கத்தில் இல்லாமல் ஒரு தனியார் அறையில் இருந்தேன். செவிலியர் எனக்கு ட்ரிப் மாட்டிக்கொண்டு இருந்தார். நான் என் குழந்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். அவரோ மன்னிக்கவும், எங்களால் உங்களுடைய குழந்தை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னார். இதை கேட்டதுமே எனக்கு அதிர்ச்சியும் ஏற்பட்டது. அது எப்படி முடியும் என்றேன். அவரோ உங்களுடைய கணவரிடம் கேட்போம், உங்களை காப்பாற்ற வேண்டுமா அல்லது குழந்தையை காப்பாற்ற வேண்டுமா என்று கேட்டோம். ஏனென்றால் இருவரில் ஒருவரை தான் பிழைக்க முடியும். அதற்கு அவரோ நீங்கள் என் மனைவியை காப்பாற்றுங்கள், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று கூறினார். இதை கேட்டதுமே எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. இது எப்படி சாத்தியமாகும்? அந்த மனிதன் தன் வாரிசுக்காக தானே என்னை திருமணம் செய்து கொண்டான். பிறகு எப்படி தன் குழந்தையை விட்டு கொடுக்க முடியும்? சிறிது நேரத்தில் சூரியகாந்த் என் அறைக்குள் நுழைந்தார். கண்கள் சிவந்து சோகமாக இருந்தன. முகத்தில் நிறைய அடக்கத்துடன் கூடிய ஒரு தீவிரமான தோற்றமும் இருந்தது. ஒரு பெரிய வேதனையில் இருந்தது போல தெரிந்தது. எனக்கு அந்த குழந்தையின் மீது எந்த பாசமும் இல்லை. ஆனால் 9 மாதங்கள் என் உடலின் ஒரு பகுதியாக இருந்தது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்க முடியுமா? என் கண்களிலிருந்து கண்ணீர் வெளியேறி தலையணையை நனைத்தது. சூரியகாந்த் மிகவும் உடைந்து போயிருந்தார். என் அருகில் வந்து தன் கைகள் இரண்டாலும் என் கண்ணீரையும் துடைத்தார். என் தலையை தடவி கொடுத்தார். எனக்கு ஆறுதல் அளிப்பது போல செய்தார். முதல் முறையாக நான் அவரது கைகளை உதறவில்லை. நானோ, நீங்கள் ஏன் என்னை காப்பாற்றினீர்கள், உங்கள் வாரிசு உங்களுக்கு கிடைத்திருக்குமே என்று சொன்னேன். உங்கள் வாரிசுக்காக தானே என்னை போன்ற நடுத்தர வர்க்க பெண்ணை நீங்கள் பொறுத்து கொண்டிருந்தீர்கள். பிறகு என்னை இறக்க அனுமதித்திருக்கலாமே என்று நான் சொன்னேன். என் பேச்சை கேட்ட அவரோ, இல்லை, இதில் உனக்கு எந்த தவறும் இல்லை. நான் உனக்கு தொடர்ந்து தண்டனை அளித்து கொண்டே இருந்தேன். நான் உனக்கு செய்த அநீதிக்கு இதுதான் என் தண்டனை என்றார். பிறகு அவர் தன் கைகள் இரண்டையுமே என் முன் கூப்பினார். கண்ணீருடன் விம்மினார். நந்திதா, என்னை மன்னித்து விடு என்றார். நீங்கள் என்னை விடுவித்தால் நான் உங்களை மன்னிப்பேன் என்றேன். என் பேச்சை கேட்ட அவரோ அழுவதை மறுத்துவிட்டார். சிறிது நேரம் என்னை பார்த்தார். பிறகு முடியாது என்று தலையசைத்தார். அது சாத்தியமில்லை. இப்போது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என் மனைவி. நீ என்னை மன்னித்துவிடு என்று நான் உன்னை விரும்புகிறேன். என் மனைவியாக என்னுடனே இரு. நான் உலகத்தின் முன் எல்லா தவறுகளையும் ஒப்புக்கொள்வேன். நான் உனக்கு செய்த அநீதி அனைத்திற்குமே அனைவர் முன்னிலையிலும் நான் பிராயச்சித்தம் செய்வேன் என்று சொன்னார். அவர் என் கைகள் இரண்டையுமே பிடித்து கொண்டு கெஞ்சினார். ஆனால் அவரை மன்னிக்க வேண்டுமா இல்லையா என்று என்னால் எந்த முடிவும் செய்ய முடியவில்லை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.